But okay, first grand pictures பத்தி சொல்லிக்கிறேன். It's one of the ஓகே ஒரு ப்ரொடக்ஷன் கூட ஒர்க் பண்ணும்போது அது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்திருக்கு. பட் இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்மூத் ஜேர்னி எனக்கு கிராண்ட் பிக்சர்ஸ் கூட. அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஐ திங்க் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அவங்க மூலயமா தான் எனக்கு அபின் தெரிஞ்சார். அண்ட் அபின் கிட்ட ஒரு சின்ன ஒரு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிங்கனாலே அவரை பிடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு என்னமோ ஒரு மேஜிக் ஒன்று இருக்கு அவர்கிட்ட. ஸோ சிரிச்சே நம்மளை எல்லாத்தையும் வாங்கிடுவார் நம்மக்கிட்ட வேலை. ஸோ அண்ட் மெயினாக வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் தான். பிகாஸ் எனக்கு ஸ்கிரிப்ட் அண்ட் டேரக்டர் வந்து கனெக்ட் ஆனால் தான் நான் மெயின் அந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே ஃபுல் ஃப்ளெஜ்டாக வர முடியும். பட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஐ வாஸ் லைக் எனக்கு 3 விஷயம். ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மெடிக்கல் க்ரைம் அப்படிங்கும்போது அதுக்குள்ளே அந்த ரீசனிங் அந்த டெப்த் உள்ளுக்குள்ளே எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த டீட்டெயிலிங் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அடுத்தது வில்லன். அதுதான் படத்தில் நாங்கள் ஃபுல்லாகவே தேடிட்டு இருப்போம். அண்ட் வில்லன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய டவுட் இருந்தது வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே சொல்லிட்டாரு நியூ கம் தான் அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோவோட பிக்சர் எதுவும் எனக்கு காட்டல. நான் சொன்ன ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் எப்படிங்க இருப்பார் அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் கரெக்டாக ஒரு பிக்சர் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் சாங்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு பதட்டமாகவே இருந்துச்சு அங்கே நீங்கள் அனுப்புங்க ஹீரோவோட பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஐ திங்க் ஃபோட்டோஷூட் பண்ண சில பிக்சரும் படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டும் எடுத்து அனுப்பிச்சோன்னு தான் பார்த்தோன்னே அப்பா ஓகே எங்க செம ஸ்மார்ட்டாக இருக்காருங்க. தட் வாஸ் மை இமீடியட் ரெஸ்பான்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அஃப்கோர்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா படத்தை தாங்கி நிற்கிறது 2 கேரக்டர்ஸ் 2 எக்ஸ்ட்ரீம் படத்துலையும் ஈவன் கேரக்டரைசேஷன் வைஸ் ஹீரோ அண்ட் கௌரி. இந்த 2 கேரக்டரையுமே அவங்க அவ்வளோ அழகாக 2 பேருமே புல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த த்ரில்லருங்கும் போது இந்த எட்ஜாலேயே வச்சுருக்கணும். அண்ட் இட்ஸ் அ லவ்லி டீம். நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஸ்மூத் ஜேர்னி. அண்ட் அப்படின்னு வந்து என்ன வேணும்னு தெளிவாக கேட்டு வாங்குகிற ஒரு டைரக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் டெக்னிக்கல் டீம் அமேசிங். அண்ட் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு நிறைய பேர் உள்ளே வராங்க இதில். அண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோங்கிற நம்பிக்கையோடு இருக்கும். மறுபடியும் இட்ஸ் அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளீஸ் தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் உழைப்பையும் உயர்வையும் சேர்த்து கொட்டி ஜெயித்த தளபதி தினேஷ் அவர்களின் வாரிசு, சக்தியும் நம்பிக்கையும் சேர்த்து ஃபைட் மாஸ்டர் பேண்டலூன் பிரதீப் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் நீங்கள் எங்கள் அதர்ஸ் மூவிக்கு வந்திருக்கிறது. ப்ரெஸ் மீட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் டைரக்டர். ஃபர்ஸ்ட் மூவி அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லை. அப்புறம் நம்ம ஹீரோவை சொல்லணும், அவர் ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் படம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை. லைக் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகும்னு பார்த்தாரு அவர். லைக் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைட் டிக்கெட் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் அதர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டிஓபி சார் பாபாஜி தேங்க்யூ. அண்ட் ஹீரோயினி தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கிராண்ட் பிக்சர்ஸ். அண்ட் இந்த படம் நல்லபடியாக வெற்றியடைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். படங்கள் எடுப்பதை விட படங்களை கொண்டு போய் சேர்ப்பது மிகப்பெரிய சவாலான காலகட்டத்தில் இருக்கும். அந்த வகையில் கிராண்ட் பிக்சர் சார்பாக இந்த படத்திற்கு பெரும் உதவியாக இருந்த தேஜாவு தருணம் படங்களின் இயக்குனர் அரவிந்த் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு அக்கேஷனில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் இங்கே என்ன என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன், நான் உங்கள் வீட்டுக்குள்ளே நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அதான் ஒவ்வொருத்தரையுமே எனக்கு ஒவ்வொரு சர்ப்ரைஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் டேரக்டராக அவங்கள மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அக்கேஷனில் ஆன் பிஹாஃப் ஆஃப் ப்ரொடக்ஷன் நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ இதான் என்னால் முடிஞ்சது. என்னோட அறிவுக்கு எத்தனை விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும்போது நிறைய இயக்குனர்கள் நல்ல நல்ல படங்கள் கொடுக்க முடியும். தென் ரிகார்டிங் அதர்ஸு, ஸோ ஆக்சுவலி ஒரு 2 months முன்னாடி நான் அந்த
ஆக்சுவலி உள்ள வரதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு அப்புறம் தான் நான் டேரக்டர் ஹீரோ எல்லாருமே நான் மீட் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு நிறைய கனெக்ட் இருந்தது என்னன்னா, ஃபஸ்ட்டு ஜிப்ரான் நானும் வரும் தேஜா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ஜிப்ரான் அப்போ சூப்பர்னு. அப்புறம் அரவிந்த் சிங் வந்து எனக்கு அருண்ஜி சொல்லிகிட்டே இருப்பார் தேஜா ஷூட்டிங் டைமில், இந்த மாதிரி டெய்ரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் ஃபைட் மாஸ்டரும் வந்து என் கூட தேஜாவில் ஒர்க் பண்ண மாஸ்டர். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் த டீம் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச டீம்ன்றதுனால தான் படம் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ யூஸ்வலி எப்படி இருக்குன்னா, புது முகம்னும் போது நம்ம ஒரு இது வரப்போ அப்படி தான் நானும் பார்த்தேன். பட் பார்த்துட்டு நான் இன்டர்வல்லே சொன்னது என்ன சொன்னேன்னா, இல்லை ஒரு நியூ ஃபேஸ் மாதிரியே இல்லை, ரொம்ப சீசன்டாக ஒரு 3-4 படம் நடித்த மாதிரி இருக்குது பாடி லாங்குவேஜ் எல்லாமே. எனக்கு அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னா, அவர் நேராக பார்க்கும்போது, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக இருப்பார், ஆனால் அவர் 22 வயசு தான் இருக்குது. நான் நேரம் பார்க்குற டோட்டலாக வேறு லுக்கில் இருக்கார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை பிரதர் ரொம்ப நல்லா இருக்கீங்க, கரெக்டான படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள், ஸோ டெஃபினட்டாக நமக்கு வந்து ஹீரோஸ் வேணும். ஏன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், நான் வந்து கிஷன் வச்சு போனதுக்கு காரணமுமே நிறைய ஹீரோக்கள் தேவைப்படுறாங்க. திரும்ப ஒரு 4 பேர் 5 பேரை வச்சே இருக்கிறவங்களாம் படம் பண்ண ட்ரை பண்ணுறதுனால தான் படங்கள் வரமாட்டேங்குதுன்றனால தான் ஸோ அதுவுமே எடுத்தேன். ஸோ அப்படி வந்து ஒரு புது வரவாக வந்து ஆதித்ய மாதன் வராரு. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆதரவு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேரை நீங்கள் லிஃப்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தென் நவீன் ஹரிஹரன் சார் ரொம்ப பேசவே மாட்டார், ஒரு அப்படியே ஒரு சாஃப்டாக ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுவார். தென் வந்து ஓப்பனாக இருப்பார், நம்ம எது பேசினாலும் என்ன வேணால் பேசலாம் அவர்கிட்ட. ஆல்மோஸ்ட் நானும் அவர் இப்போ ஒரே ரூம் தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கு. சொல்லுவேன், அது அப்படி பேசுவார், பட் அப்புறம் எடுத்துப்பார், ஏன் சொல்கிறோன்றது எடுத்துப்பார் நல்லா. அது ஒரு ஆக்சுவலி என்னென்னா, அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, அவர் பேசிக்கலி மலையாளிங்க, ஆனால் அவர் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழில் இந்த கதையை எழுதியிருக்காரு. இது எத்தனை பேரால் பண்ண முடியுன்றது தெரியல. நான் அது கேட்டு நான் சர்ப்ரைஸ் ஆனேன். சார் எப்படி சார்னா, இல்லை எனக்கு நான் எழுதுனதான் சார் என்னும்போது, இன்னொரு லாங்குவேஜ்னு ஒருத்தர் வந்து நம்ம லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அந்த மெனக்கடல் எடுக்கிறதுன்றதே எனக்கு வந்து அந்த டெடிக்கேஷன் வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இன்னொன்று அது அவருக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு இருந்தாலும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே. அவருக்கு என்ன வேணுன்றது வந்து எப்பயுமே கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. நான் அவர்கிட்ட பேசுறதுல எனக்கு இது வேணும் தெளிவாக இருக்கும். அவர் பேசிக்கலி எடிட்டராக இருந்ததுனால ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் அந்த டீசர் கட்ஸ் ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாமே எனக்கு முதலியே காமிச்சிட்டாரு. அப்போயே சார் ரொம்ப நல்லா இருக்குது சார், இப்படி தான் சார் கட் பண்ணோம் அப்படின்லாம் நாங்கள் இருந்தோம். ஸோ கண்டிப்பாக அவரும் வந்து ஒரு ப்ராமிசிங் டிபியூட்டாக கண்டிப்பாக அவர் இந்த படத்தில் இருப்பார். தென் கௌரி கிஷன் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நம்ம 90 இருக்கோம், இதே 96 நான் இங்கே உட்காந்து பார்த்துருக்கேன் உங்கள் கூட. ஸோ நினச்சிட்டே இருப்போம் இவங்களுக்கு சரியான பாத்திரங்கள் அமையலே ஒன்று. இந்த படம் நல்ல பாத்திரமாக அமைஞ்சிருக்கு, ஒரு மருத்துவராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தென் பிரதீப் மாஸ்டரு சொல்லவே வேணாம், சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக என்னென்னா, எப்பயுமே இந்த நியூ ஹீரோஸ் கிட்ட வந்து நீங்கள் ஒர்க் வாங்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அவர் தெரிஞ்சாலும் இதுக்கான கிராஃப்ட் வேறு. நீங்கள் நிஜ ஃபைட் பண்ணிடலாம், பட் சினிமான்னு வரும்போது அதை புரிய வச்சு நீங்கள் அது ரியலிஸ்டண்ட்டாக காட்டுறதுன்னும் போது அவரோட எஃபர்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தென் நான் டேரக்டர் சொல்லிகிட்டே இருந்தேன், சார் இந்த அரவிந்த் சிங் பாருங்கள் சார், எப்படி இந்த ஃப்ரேமிங்கு இந்த இது பிரதர் எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பிரதர் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே நான் சொல்லியிருந்தேன், சார் ஃப்ரேமிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சார். அப்புறம் சாங்ஸ் எல்லாமும் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இப்போது நான் டிஐ பண்ண வெர்ஷன் பார்த்தப்பறம் இப்போது பார்க்கும்போது பிரசாரை பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரி ஒர்க்கு. தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஜிப்ரான். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போயிடுவோம், எல்லாருக்குமே ஒரு டவுட் என்ன இருக்கும்னா, நம்ம எடுத்துட்டோம், இது எப்படி வந்து மியூசிக் டைரக்டர் ஸ்ட்ரீட் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டரால் நம்ம எடிட்டிங்கில் நம்ம கரெக்ட் பண்ண முடியாத சில லேகை கூட மியூசிக்கில் வந்து கடத்த முடியும். அதில் வந்து எக்ஸ்பர்ட் அவர். ஸோ இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக எனக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு இன்டர்வல் வந்ததே தெரியல, என்ன அதுக்குள்ளே இன்டர்வலான்ற மாதிரி. ஸோ அந்த அந்த ஒரு டைரக்ஷனுக்கும் அந்த சினிமாட்டோகிராஃபிக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து அவர் ஜிப்ரான் பிரதர் பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பிரதர். ஸோ ஹோப் வி ஒர்க் டுகெதர் வெரி சூன். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக படம் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதனால தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து நெக்ஸ்ட்டு டியூஸ்டேவே படத்தை போடலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எப்பயும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எப்போவுமே இங்கே வரும்போது ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் த மீடியா ப்ரொஃபஷனல்ஸ் ஹியர். என்னோட படங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதே ஒரு சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதர்ஸ் என்கிற ப்ராஜெக்ட். உங்களுக்கே தெரியும், எனக்கு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ், டெபியூ டைரக்டர்ஸ், டெபியூ ஆக்டர்ஸ் அவங்க கூடலாம் நடிக்கிறதுக்கு எனக்கு
டு பி அ பார்ட் ஆஃப் சச் ப்ராஜெக்ட்ஸ் எந்த மாதிரி ஒரு ஹெசிடேஷனும் நான் யூஸ்வலி காமிக்க மாட்டேன். பிகாஸ் நானுமே பர்சனலி வித் நோ லிங்க் டு தி இண்டஸ்ட்ரி வந்தேன். ஸோ ஒரு டைரக்டர், அதுவுமே ஒரு நம்பி ஒரு அது என்னோட லைஃபே மாறிடுச்சு அதுக்கப்புறம். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் நிறைய பொட்டென்ஷியல் அண்ட் டேலண்ட் இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ டு பி ஏபிள் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராண்ட் பிக்சர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். முரளி சார் ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அப்ரோச் பண்ணாங்க. ஐ திங்க் அது ரொம்ப எனக்கு ஒரு கிராட்டிடியூட் ஃபீல் ஆகும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் அந்த அளவுக்கு இருக்காது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஐ ஹேட் நோ இஷ்யூஸ் வித் இட். எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக நடந்தது. ஸோ டு தி இண்டஸ்ட்ரியே ஒரு ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அபின் சார் என்னை ஹாஸ்பிட்டல்லையே நிற்கும்போது இந்த கதை என்கிட்ட நரேட் பண்ணார் ஃபோனில். அப்போவே எனக்கு அந்த ஒரு தீம், அந்த ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் எனக்கு பிக்சரைஸ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் டீட்டெயில் நரேஷனில் என்னோட கேள்வி எல்லாம் அது ஒரு டார்ச்சர் மாதிரி நான் அவரை டார்ச்சர் பண்ண கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் கிளாரிட்டி கொடுத்து, டெஃபினெட்லி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒரு பர்சன், ஒரு டாக்டர் கேரக்டர் அதை ப்ளே பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் இன் மை கரியர். ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப சீரியஸாக எடுத்து நான் எனக்கு பண்ண முடிஞ்சதெல்லாம் அந்த ஒரு பிலீவபிலிட்டி கொண்டு வரதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். November 7th நீங்கள் எல்லாம் பார்த்து சொல்லணும். அண்ட் திஸ் இஸ் மார்க்கிங் த பிகினிங் ஆஃப் ஆதித்யா மாதவன், த நியூ ஹீரோ டு அவர் இண்டஸ்ட்ரி. இட் வாஸ் அ ப்ளெஷர் டு ஒர்க் வித் ஹிம். பிகாஸ் எப்போவுமே அந்த ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு ஆள், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாத இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. டெஃபினெட்லி நான் ஒரு நியூ கமராக இருக்கும்போது கூட சில பேர் நம்மளை அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆக்கும்போது நம்மளுக்கு யூ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தெம். எனக்கு தெரிஞ்சு டியூரிங் மை ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர் சில பேர் இருந்தாங்க டு பி பேஷண்ட் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஆனால் இவருக்கு அதோடலாம் தேவையே இல்லை. பிகாஸ் ஹி வாஸ் வெரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் ரொம்ப சீசன்ட் ஆக்டர் மாதிரியே பிஹேவ் பண்ணார். ஸோ ஐ திங்க் ஹி ஹாஸ் அ லாங் வே டு கோ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ ஆதித்யா. அண்ட் ஜிப்ரான் சார் கூட என்னோட செகண்ட் ப்ராஜெக்ட் போட்டுக்கு அப்புறம் as always he has brought magic to it. அந்த RR எல்லாத்துலேயுமே ஒரு மேஜிக் கொண்டு வராரு. ஸோ ஐ எம் ஆல்சோ எக்ஸைட்டட் டு வாட்ச் த ஃபில்ம். அரவிந்த் சிங் ஓட கேமரா ஒர்க் செட்டிலேயே இவர் இருந்ததுனால தான் ரொம்ப ஃபன்னாக போச்சு பர்சனலி. பிகாஸ் அவர் க்ரூ டெக்னீஷியன்ஸ் கிட்டலாம் டென்ஷன் ஆகும்போது எனக்கு ரொம்ப ஃபன்னியாக தான் தோணும். அவர் கோவப்படுறதுலேயே ஒரு காமெடி மாதிரி இருந்தது. ஸோ ஐ திங்க் ஹி மேட் every day on set more enjoyable. So all in all it's a great project. இப்போ ப்ரமோஷன்ஸ், இப்போ படம் கிரியேட் பண்ணுறதை விட அது ஆடியன்ஸ் வரைக்கும் ரீச் ஆகுறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அதுக்கு we need much needed guidance. அது அரவிந்த் from he's our social media strategist. As a director himself அந்த அளவுக்கு நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாரு எங்ககிட்ட. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த ரிலீஸ். நீங்கள்லாம் ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் என்ன சொல்வீங்கன்னு நானும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ. வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோடய முதல் ஸ்டேஜ், முதல் ப்ரெஸ் இவெண்ட். அதனால் எனக்கு எந்த அளவுக்கு நர்வஸாக இருக்கோ அதோட 2-3 மடங்கு எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட இந்த ட்ரெய்லர் காமிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கிராண்ட் பிக்சர்ஸ் அண்ட் UP7 வெஞ்சர்ஸ் ஒரு புது நடிகருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அதுவும் ஒரு புது ஹீரோவுக்கு நீங்கள் ஜென்ரலாக நம்ம பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம டைரக்டர் அபின் ஹரிஹரன் சாருக்கு வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு டைரக்டர் ஆக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி எங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஒரு மென்டார் மாதிரி ஆனார். ஐ எம் வெரி கிளாட் அண்ட் ஹாப்பி அது அவர் என்னோடய முதல் படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு. அண்ட் அவருக்கு நிஜமே ஒரு பெரிய மனசு தான், உண்மையாக சொல்லணும். ஏன்னா என்னோடய முதல் படத்துலேயே அவருக்கு வந்து தன்னோட ஹீரோக்கு இருக்கணுன்றது ஆசை வந்து அது ஜென்ரலாக யாருக்கும் வராது. பட் அந்த மனசு தான் சார் கடவுள், அதுதான் நான் பார்க்குறது. ஸோ தேங்க்யூ சார். அடுத்தது நம்ம ஜிப்ரான் சார்.
பேக் போன் ஆஃப் எனி கிரைம் த்ரில்லர் இஸ் த ஆர்ஆர் அந்த மியூசிக். ஸோ ஜிப்ரான் சாரோட பாடல்கள் வந்து நான் என் ஜிம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, என்னோடய ஃபோனில் இருக்குது, ஐபேடில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது, நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இந்த படத்தில் நான் என்னோடய ஃபேவரட் அவருக்கு வந்து சாஹோ மியூசிக் தான். ஸோ அதோட பிஜிஎம் ஆர்ஆர் நான் கேட்கும்போது இப்போ நான் சார்கிட்ட கேட்டேன், சார் நம்ம கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் நம்ம முடிஞ்சிச்சு, யார் சார் மியூசிக் டைரக்டர்? ஜிப்ரான் பண்ணுறாரு அப்படின்னு. சார் நீங்கள் ஆசைப்படுறீங்களா இல்லை பண்ணுறாரா அப்படின்னு தான் நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன். ஏன்னா என்னாலே ஒரு செகண்ட் நம்ப முடியல. ஸோ இல்லை சார் இல்லை பண்ணுறாரு அப்படின்னப்போ நான் யோசித்தேன். நானா ஓகே சார் நைஸ் அப்படின்னு தான் சொன்னேன். நான் வெளியே ஆஃபீஸ் விட்டு வெளியே போனோன்னா நான் வெளியே ரோட்லேயே டான்ஸ் ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ சந்தோஷம். பிகாஸ் எனக்கு அந்த அவர் போகிற ஆடுறத நான் எப்படி இருப்பேங்கிறத பார்க்குறது என் மைண்டுக்குள்ளே யோசிச்சு நான் படம் நீங்கள் நம்பர் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக அதை என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. பட் பார்க்கும்போது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அடுத்தது என்னோட ஒரு ஸ்பெஷலான ஒரு டெக்னீஷியன் அரவிந்த் சிங். அவர் கூட எனக்கு டேரக்டர் கூட எனக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சோ அந்த அளவுக்கு எனக்கு சினிமாட்டோகிராஃபரோட இருந்துச்சு. அவர் என்னை எப்போவுமே ஒரு எலிவேட் பண்ணி நல்ல ஒரு எனக்கு சூப்பராக காமிக்கணும், உங்களை இன்னும் சூப்பராக காமிக்கணுன்ற இது அவருக்குமே உள்ளே இருந்ததுனால எனக்குமே இன்னும் நான் பெட்டராக பண்ணணுன்றது எனக்கு கான்ஸ்டண்ட்டாக தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ என்னை எப்போவுமே புஷ் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணதுக்கு. அடுத்தது ஃபேந்தம் பிரதீப் சார். அவர் வந்து தடால் புடால் தான், டமால் டுமில் தான். எப்போவுமே வந்து ஸ்பாட்டுக்கு வந்தோன்னா இப்படி ஒரு ஃபயரோட எனர்ஜியோடு வருவார். அந்த எனர்ஜி தான் எனக்கு அது அப்படியே ஷாக் மாதிரி எனக்கு பாஸ் ஆகி ஆக்ஷன் சீன்ஸில் அப்படியே அருமையாக வந்திருக்கு. தென் கௌரி அண்ட் அஞ்சு குரேன் இன்னைக்கு நம்மளை ஜாயின் பண்ண முடியல, அவங்களும் படத்தில் இருக்காங்க. அவங்க எல்லோரும் நம்ம மனசுக்குள்ளே இருக்காங்கன்னு நினச்சிக்க வேண்டியதான். கௌரி அண்ட் அஞ்சு எனக்கு ஒரு புது ஹீரோவோட நிறைய ஃபீமேல் ஆக்டர்ஸ் நடிக்கிறதுக்கு அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காம கதாபாத்திரத்துக்கும் கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து என்னையும் அபின் சரியும் டிஸ்பைட் பீங் நியூ நீங்கள் ஆர்டிஸ்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சேம் கோஸ் டு அஞ்சு அண்ட் சேம் கோஸ் முனிஷ்காந்த் சார், வினோத் சாகர் சார், ஜெகன் சார், மாலா பார்வதி மேம், ஹரிஷ் பராடி சார், இந்த பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு புது ஆக்டருக்கு புது டைரக்டர் அண்ட் புது ஹீரோ, ஸோ அது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ரேர் காம்பினேஷன் நம்ம பார்க்குறது. ஸோ இவங்க எல்லாரும் எங்களுக்காக ஒன்றா சேர்ந்து ஒரு அமேசிங் ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் அபின் சார் உருவாக்கியிருக்காரு. அதில் நாங்கள் எல்லோரும் ஒரு ஸ்மால் பார்ட் இருந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நவம்பர் 7 நான் தீபாவளி டைம் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு ஒரு விஷயம் சொன்னேன். தீபாவளி வந்து அக்டோபர் 18, வழக்கமாக நவம்பர் தான், ஏர்லி நவம்பர் தான் வரும். ஸோ எனக்கும் அபின் சாருக்கும் நவம்பர் 7 தீபாவளின்றதை நம்ம மைண்ட்லேருந்து இன்னும் எடுக்கவே இல்லை. ஸோ ஐம் வெரி ஹாப்பி, ஐம் வெரி கிளாட். நீங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு பேச வச்சதுக்கு கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நான் அபின் ஹரிஹரன், டெபியூட் டைரக்டர். ஆக்சுவலி ஒரு 1 year ஜேர்னி. இந்த ஒரு மூவி பண்ணுறதுக்காக நான் எடுத்த ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு 1 year ஜேர்னி இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ அதில் சில பேரை நம்ம வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் சொல்கிறதுக்கு இது ஒரு சான்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராண்ட் பிக்சர்ஸ் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம நல்ல ஒரு கதை இருந்தாலுமே அதை அப்ரோச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஸோ அது இல்லை அப்படின்னு தெரியும்போது நம்ம பக்கத்தில் அப்ரோச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு அவங்க என்னை வெல்கம் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் கேட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க வந்து இதை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எனக்கு கூட நின்றதுக்கு நான் கிராண்ட் பிக்சர்ஸுக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நியூ ஃபேஸ் வேணும் அப்படிங்கிறத நான் தான் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட நான் கேட்டிருந்தேன். பிகாஸ் இந்த ஸ்கிரிப்டாக பார்த்து வச்சுன்னா ஒரு ஈவன் கிளைமேக்ஸில் கூட அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ஒரு நியூ ஃபேஸ் பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அது கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நான் கேட்டிருந்தேன். அதுக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் நான் வந்து ஆடிஷன் பண்ணி ஆதித்ய மாதவனை நம்ம வந்து சூஸ் பண்ணோம். அண்ட் ஆடிஷனுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அவருக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தெரிய வரும்போது அவர்கிட்ட நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஸோ அப்படி தான் நான் அவரை வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் கௌரி கிஷன், அஞ்சு குரியன், முனிஷ்காந்த், ஹரிஷ் பாரடி, டைரக்டர் சுந்தரராஜன் சார், வினோத் சாகர் சார், அப்படி நிறைய மாலா பார்வதி, நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக உள்ளே வந்தாங்க.
அண்ட் கௌரி சொன்ன மாதிரியே ஸ்கிரிப்ட்லேயே வந்துட்டு அவங்களோட இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா படத்தில் 2 hours 10 minutes டியூரேஷன் இருக்குன்னா நான் அவங்களுக்கு ஒரு மோர் தேன் 3 hours கதை நரேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்கிரிப்ட் இன்வால்மெண்ட் இருந்தது. அதுவும் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்னால தான் அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ அது ஒரு கான்ஃபிடென்ஸை நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் சேம் திங் அஞ்சு குரியனுமே அப்படி தான் நிறைய விஷயங்களில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்கிரிப்டில் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது. ஸோ ஆக்சுவலி நான் வந்து அவங்கக்கிட்டே மென்ஷன் பண்ணியிருக்கேன் முன்னாடியே, பிகாஸ் தே ஆர் லைக் மை சோல் கேரியர்ஸ் அப்படின்னு. பிகாஸ் என்னோட இந்த ஒரு கதைக்கு அந்த கேரக்டரோட சோல் கேரி பண்ணின அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த கதையை வந்துட்டு சரியான ஒரு முறையில் கன்வே ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ இனி டெக்னீஷியன்ஸாக நான் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து டிஓபி அரவிந்த் சிங் சார். ஏன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஷூட்டிங் செட்டில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண வரும்போது நம்ம ஒரு டெபியூ டைரக்டர். ஸோ இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கேமராமேன், பெரிய பெரிய ஆளுங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும், நம்ம சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்குமே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபியர் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவர் இந்த ஐஸ் பிரேக் பண்ணார். எனக்கு என்ன வேணுமோ அது ஒரு நல்ல ஒரு லிசனராக இருந்து கேட்டு எனக்கு தேவையானது ஃப்ரேமில் கொண்டு வர்றதுக்கு எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டெக்னீஷியனாக மட்டும் இல்லாமல் பீப்புளோட இன்ட்ராக்ஷன்லையும் அது தேவை அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஏன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்ம புதுசாக வர்றவங்களை வந்துட்டு எப்படி அவங்களோட டேலண்ட் அவங்க வெளியில் கொண்டு வரதுக்கு நம்மளோட ஸ்கில் அவங்களுக்கு மிக்ஸ்அப் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் ப்ளஸ்ஸாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதில் வந்துட்டு அரவிந்த் சிங் எனக்கு ஒரு அப்படி அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம். நாங்கள் வந்துட்டு ஷூட்டிங் எந்த வரைக்குமே அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு ஷார்ட்ஸ் ஃப்ரேம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ சார். ஸோ அடுத்தது அந்த ஜிப்ரான் சார். நான் ஜிப்ரான் சார் ஃபஸ்ட்டு போகும்போது வந்துட்டு இவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு நினச்சி போனேன். ஸ்கிரிப்ட் வந்துட்டு சொல்லும்போது ஒரு நல்ல லிசனராக அவர் வந்து கதை ஃபுல்லாக கேட்டார். கேட்டதுக்கு அப்புறம் ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ சீனியரான ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது நம்ம வந்து அவ்வளோ டிஸ்கிரிப்டிவான ஒரு மேனரில் ஒரு ஸ்கிரிப்ட் நரேஷனாக இருந்தாலும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம மேலே வரும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் வந்து கிரியேட் பண்ணணுங்கிறதுனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில நானுமே வந்துட்டு அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் இல்லை ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு நரேட் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு என்ன வேணுங்கிறதுல வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அதனால எனக்குமே வந்து எனக்கு என்ன வேணுங்கிறது கன்வே பண்ண முடிஞ்சது. ஸோ ஆக்சுவலி அவுட்புட் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆர்ஆர் வந்து நீங்கள் கேட்கும்போது அந்த ஒரு கிரைமோட அந்த ஒரு எசன்ஸ் வந்துட்டு நல்லாவே அந்த மியூசிக்கில் வந்து கன்வே ஆகிருக்கும். ஸோ ஜிப்ரான் சார் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அடுத்தது ஆதித்ய மாதவன். ஏன்னா அவர் வந்து ஏன்னா எனக்கு வந்து ஒரு சேலஞ்ச் இல்லை. ஒரு பொது ஹீரோவாக வந்துட்டு நம்ம அறிமுகப்படுத்தும்போது எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி அவரும் அதே மாதிரி அந்த ஒரு சேலஞ்சை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அது வந்து அவ்வளோ சீரியஸாக வந்துட்டு ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் அப்புறம் மெயினாக வந்து டிசிப்ளின், ஒரு பங்க்சுவாலிட்டி எல்லாமே வந்துட்டு அவர்கிட்ட இருந்துச்சு. அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக நம்ம எது கேட்டாலுமே வந்துட்டு முகம் வந்து சுருங்காம அதுக்கு திருப்பி அவங்க வந்து அந்த ஒர்க் பண்ணி அந்த மானிட்டர்ல வந்துட்டு நம்ம வந்து ஷார்ட் ஓகே அப்படின்னு சொல்றது வரைக்கும் அதுக்கான ஒரு ரீவர்க் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ அதனால படமும் வந்துட்டு அதுக்கு அந்த ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கு எல்லாத்தையும். ஸோ நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்புறம் போஸ்ட் ஒர்க்கில் வந்துட்டு எனக்கு இன்ஃபினிட்டி மீடியா இல்லைன்னா மேஜிக் லேண்டர்ன் எல்லா ஸ்டுடியோஸ்லையுமே வந்துட்டு எனக்கு அந்த ஒர்க் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ டைரக்டராக இருந்தாலுமே எனக்கு இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் நல்லாவே கிடைச்சிருந்தது. பிகாஸ் ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லும்போது நாட் ஒன்லி ஸ்டோரி, அது ஆடியன்ஸுக்கு வந்துட்டு சரியாக கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் தேவைப்படுது. அந்த டெக்னிக்கல் திங்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே தேவைப்படுது. ஸோ அதில் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நான் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் எங்களோட இந்த ஒரு இன்விடேஷன் ஆனர் பண்ணி நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்ட் இந்த மொமெண்ட்ல என் அப்பா அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்கிறேன்.
because of them I am here. And எல்லாமே ஃபைனலாக வெரி மச் கிரேட்ஃபுல் டு திஸ் யூனிவர்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒன்று நினைக்கிறோம் வேறு ஒன்று நடக்கும், பட் ஃபைனலி ஒரு அன்சீன் ப்ரொடியூசர் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் வந்து ஒன்று நம்ம நினைக்கும் போது எதிர்பார்க்காம வந்துட்டு எனக்கு லைஃப்பில் ஒரு கேரக்டர்ஸ் காஸ்டிங் ஆகுது, எதிர்பார்க்காம என் லைஃப்பில் வந்துட்டு நிறைய ட்விஸ்ட் வருது, அண்ட் ஃபைனலி நிறைய லைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் இன் பிட்வீன் கொஞ்சம் பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ். கடைசியில் இந்த ஒரு லைஃப்பில் நான் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டராக அறிமுகமாகிறேன். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் டு திஸ் யூனிவர்ஸ். November 7th வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஐ திங்க் பை 3rd or 4th ப்ரொடக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க, லைக் ஒரு ப்ரெஸ் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே எங்களோட இந்த ஒரு இன்விடேஷன் ஆன் பண்ணி வந்து படத்தை பார்த்து நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல். November 7th படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரொமோஷன் டீம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எனக்கு வந்து அரவிந்த், இல்லைன்னா விவேக், எல்லாருமே வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எப்படி வந்துட்டு இது உங்ககிட்ட கொண்டு வரணும், இல்லைன்னா ஆடியன்ஸுக்கிட்ட எப்படி கொண்டு போகணும், அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் பிஆர் ஒர்க் பண்ண ஏஎம் சதீஷ், தேங்க்யூ. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கதை வந்து நான் எழுதும் போது வந்து வரையும் நிறைய டைட்டில்ஸ் எல்லாம் மைண்டில் வந்தது. இன்னொரு டைட்டில் நான் வச்சுருந்தேன், அந்த டைட்டில் நான் கதை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு படத்தில் வந்துருச்சு. ஸோ கதை முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு ஸ்பார்க் வந்தது, அது நேச்சர் எனக்கு கொடுத்த அந்த ஸ்பார்க்காக தான் நினைக்கிறேன். அண்ட் அந்த டைட்டில் வந்து அந்த படத்துக்கு ரொம்பவே கனெக்டிவாக இருக்கும். அண்ட் ஆடியன்ஸுக்கு வந்து அது கனெக்ட் பண்ண முடியுங்கிறதுல வந்துட்டு நான் அதில் ஷுவராக இருக்கேன், நான் அதை ஜஸ்டிஃபைடாக இருக்கேன் சார். அதாவது வந்து குட் கொஸ்டின் சார். ஆக்சுவலி வந்து கிரைம் த்ரில்லர்ல வந்து இப்போ ஒரு கிரைம் த்ரில்லர்லேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா. இப்போ வந்து லைக் என்ன சொல்லலாம், ஒரு சைக்கோ கில்லிங் அந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர், இல்லைன்னா ஒரு மாஃபியா அந்த மாதிரி உள்ளது. இது வந்து ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் கேட்டகரி. ஸோ மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் கேட்டகரி ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக மூவிஸ் தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதனால தான் நமக்கு டக்குன்னு குற்றம் 23 அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம மைண்டில் வருது. பட் அதில் இது ரெண்டுமே ஒரு கேட்டகரி தவிர அந்த கிரைம் டோட்டலி யூனிக்காக இருக்கும், ரெண்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இருக்காது. ஏன்னா ஆப்வியஸ்லி அப்படி நான் கொடுத்துட்டா அது வந்து ஆடியன்ஸுக்கு நான் எதுவும் புதுசாக கொடுத்த மாதிரி இருக்காது இல்லையா. ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்துட்டு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கேன். அந்த கிரைம் வந்து புதுசாக இருக்கும். அண்ட் அந்த கிரைம் ஃபைனலாக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு விஷயம் நான் கன்வே பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருக்கேன், ஒரு பதிவுபடுத்தியிருக்கேன் அந்த ஒரு விஷயம். அது கன்க்ளூஷன் இருக்கும். இந்த படம் பார்த்தவங்க கர்ப்பமாக இருக்கிறவங்க இல்லைன்னா குழந்தைக்காக எழுதுறவங்க என்ன மாதிரி ஒரு பயம் வருமா, விழிப்புணர்ச்சி வருமா, என்ன சொல்ல வரீங்க? இந்த ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி இந்த ஒரு கன்சர்ன் எனக்குமே இருந்தது சார். பிகாஸ் ஐவிஎஃப் வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப காமன் ஆயிடுச்சு டியூ டு சர்டன் ரீசன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறமா ஐயோ இது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பயம் வரக்கூடாது. அதுக்கு அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளாக தான் நான் அந்த படத்தை கன்வே பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் எந்த ஒரு விதத்துலையும் இதில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸையோ இல்லைன்னா டாக்டர்ஸையோ நான் வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு ஜாட் டவுன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால நான் அந்த படத்தில் ஹீரோயினே வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு டாக்டராக தான் நான் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்க தான் ஆக்சுவலி வந்துட்டு இந்த கிரைம் இப்படி ஒன்று விஷயம் வந்து ஒன்று நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ மேபி ஒரு இண்டிவிஜுவல் அல்லனா ஒரு ஆன்டகனிஸ்ட் ஒரு சிங்கிள் பர்சனோட ஒரு செயலாக இருக்கலாம் இந்த கிரைமே தவிர அது எந்த ஒரு விதத்திலையும் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. அது ஆப்வியஸ்லி அது அப்படி தான் இருக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளே. அண்ட் செகண்ட் திங், இப்போ அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கூட நான் விஷுவலைஸ் பண்ணும்போது எனக்கு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருந்தது. இப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பேஷண்ட் வந்து படுத்திருப்பாங்க, ஆக்சுவலி வந்து எக்ஸாக்ட் பொசிஷன் அது கிடையாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அதுலேயுமே வந்து அது பாதிக்கப்படுறது எவ்வளோன்னு கேட்டால் அது நான் ரொம்ப டீப்பாக என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் யாரும் அதை பார்த்துட்டு நாளைக்கு பயப்பட்டுறக்கூடாது போகலாமா அப்படிங்கிறது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நான் லிமிட்டட் பண்ணி தான் அந்த ஷார்ட்ஸுமே நான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன். அண்ட் ஒன் திங், இதில் ஆன்டகனிஸ்ட் வந்து அவரோட வெஞ்சன்ஸை வந்துட்டு காட்டுறதுக்காக அந்த ஒரு பேக்ட்ராப்பை யூஸ் பண்ணியிருக்காரே தவிர
மெயின் பிளாட் வந்துட்டு இது டாக்டர்ஸுக்கும் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் பாயிண்ட் பண்ணி கிடையாது. ஸோ அதான் சரி. மலையாளத்துலேருந்து தமிழில் வந்திருக்கீங்க. மலையாள ஹீரோ நிவின் பாலி எவ்வளோ பிடிக்கும்? ஏன்னா அவர் பார்க்கும்போது நிவின் பாலி மாதிரியே இருக்கு. ஒருவேளை நிவின் பாலி ஹீரோவை போட முடியல அப்படின்றதுனால தமிழ் நிவின் பாலி இவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி போட்டீங்களா? இல்லை, மலையாளத்தில் வந்து நிவின் பாலி இருக்காங்க. ஸோ ஏன் தமிழ்லேயும் அதே மாதிரி ஒரு ஆள் இருக்கலாமே. அப்போ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாளைக்கு வந்து என்ன யாரும் மறக்க மாட்டாங்களா? ஃபர்ஸ்ட் படமே வந்து காப் தான், போலீஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இங்கே தமிழ்ல எடுத்த உடனே போலீஸ் வரணும்னா யாரையாவது நம்ம வந்து இது பண்ணணும், அவங்க பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி. இங்கே போலீஸ்னாலே நம்ம சூர்யா சார் ஞாபகம் வரும், காக்க சூர்யா சார். ஸோ நீங்கள் வந்து சொன்ன உடனே நீங்கள் யாரை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த போலீஸ் இது ஸ்டைல்ஸு அதெல்லாம் கொண்டு வந்தீங்க? இல்லை சார், இவர் எனக்கு சார் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருந்தாரு, ரியல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். நான் படத்தில் வர போலீஸ் ஆஃபீஸர்ஸை நான் ரெஃபரன்ஸாக எடுக்கல. சாரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இவர் கதையிலே வந்து எல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டடாக இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள். ஸோ கேரக்டர்ஸும் அப்படி தான் இருக்கணும்னு அவர் எழுதி வச்சிருந்தார். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நான் ஃபாலோ பண்ணி அவருக்கு என்ன பெஸ்ட்டாக நான் கொடுக்க முடியுமோ அது நான் என் பர்சனல் ரிசர்ச் மூலிமா நிஜம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் நான் எடுத்துருக்கேன். சாரி சார், சார் அது நம்ம ஜோக்காக சொன்னேன் சார், விளையாட்டாக தான் சொன்னேன். சார் அடுத்த கமல்ஹாசனை பார்க்குறேன். மாதவனோட பேரும் இருக்கு. நவம்பர் 7 ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக தெரியாத ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மெயின் சார் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸே ஒரு வாய்ஸ் சரியா கேட்கல. மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் வந்தது. ஐடிஎஃப் தானே? ஐடிஎஃப் அது வந்து வெரி ஒரு டைசி ப்ரொபோசிஷன். முதல் படம் எடுத்துக்கிறதுக்கு வந்து ஒரு துணிச்சல் வேணும், பாராட்டணும். தேங்க்யூ சார். வாட் கைண்ட் ஆஃப் ஹோம்வொர்க் யூ டிட் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் புக்ஸ் யூ ரெஃபர்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட்? ரோபோட் இது வந்து மோர் பாப்புலர் இன் தி கண்ட்ரி. ஆமா. தென் இன் இந்தியா. ஸோ உங்களோட ஹோம்வொர்க்கும் எஃபர்ட்டும் ஆக்சுவலி நான் ஸ்டோரி லைன் ஃபர்ஸ்ட் எழுதும்போது ஐவிஎஃப்ங்கிற ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி கிடையாது. ஸ்டோரி பிளாட் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு ஆன்டகனிஸ்ட் வந்துட்டு ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த பிளாட் எடுத்தால் அந்த ஸ்டோரிக்கு வந்து ஜஸ்டிஃபையாக இருக்குங்கிறது வந்துட்டு லாஜிக்காக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ அப்படி ஒரு லாஜிக் ஒர்க் அவுட் பண்ணும்போது அங்கே மெடிக்கல் கிரைம் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு லாஜிக்காக இருக்கும். ஸோ அந்த மெடிக்கல் கிரைம்ல எனக்கு ஜஸ்டிஃபைங்காக அடுத்தது வர்றது வந்துட்டு இந்த ஐவிஎஃப் பிளாட். ஸோ அந்த ஐவிஎஃப் பிளாட் நான் ஒன்ஸ் சூஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறமா அதுக்குள்ளே நிறைய நீங்கள் சார் சொன்ன மாதிரி நிறைய டீட்டெயில் விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ நான் வந்து அதுக்கான டாக்டர்ஸை ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கக்கிட்ட பேசி இந்த மாதிரி பாசிபிள் இருக்கா, இந்த மாதிரி செய்யலாமா, ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் அவங்கக்கிட்ட இருந்து ரிசர்ச் பண்ணேன். பட் இப்போ அதில் வந்து ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயம் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த விஷயம் டெக்னிக்கல் டேர்மாகவே வந்துட்டு படத்தில் சொல்கிறாங்க. ஸோ அந்த டெக்னிக்கல் டேர்ம் வந்துட்டு இட்ஸ் ட்ரூ அப்படி இருக்கு. பட் அந்த மாதிரி வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் there are plenty of reasons which is not known. இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ இப்போ அந்த ரீசன்ல மேபி நம்ம கொஞ்சம் சினிமேட்டிக்காக சில விஷயங்கள் வந்துட்டு ஆட் ஆன் பண்ணி அது பீப்புளுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேயாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வச்சிருப்போம். பட் லாஜிக்கலாக வந்துட்டு எல்லாமே அதில் கனெக்டடாக இருக்கிற மாதிரி அந்த ரிசர்ச் பண்ணிட்டு நாங்கள் வச்சிருக்கோம் சார். Yeah, the basic liberty we have to. Then only அது சினிமா இல்லைன்னா இப்போ கௌரி அவங்க சொன்ன மாதிரி அது ஒரு ப்ரீச்சிங் லெவலில் இருக்கக்கூடாது. அப்போ ஆடியன்ஸ் இந்த ஸ்டோரியை பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதனால அந்த விஷயத்துல மட்டும் அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டி நம்ம எடுப்போம் இந்த ஸ்க்ரீன் பிளேல. மற்றபடி எல்லாமே வந்துட்டு கனெக்டடா அவங்க சொல்ற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரூவா இருக்கும். தேங்க்யூ சார். Thank you, sir. Two questions. While you were speaking, you said your film has a social message. Yeah. So I'm guessing that there must have been some incident that must have actually made you think about it and you want to put this out to the public. Yeah. Was this based on a real life incident? Was it inspired? What was the spark for the story in the first place? Question one. Yeah. Question two is, in a Tamil கத்துக்கிட்டா இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதிருக்கீங்க. What was the need to actually, did you actually write it in English and did you have somebody translate it into Tamil, or was the whole process done in Tamil itself?
And if so, why? ஓகே ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் வந்து என்ன திருப்பி இன்ஸ்பிரேஷன் ஃபார் இன்ஸ்பயர்ட் பை சம்திங். ஓகே ஆக்சுவலி இன்ஸ்பயர்ட் பை அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஆப்வியஸ்லி இருக்குது. பட் அதுக்கு வந்து இந்த ஐவிஎஃப் இதுக்கு எந்த விதத்துலையும் ரிலேட்டட் கிடையாது. இந்த இந்த ஆன்டகனிஸ்ட் உருவாகிறது வந்துட்டு ஆப்வியஸ்லி தெர் இஸ் சம்திங், ஒரு சொசைட்டிலேருந்து வர்ற சில பிரச்சனைகள்னால ஒரு ஆன்டகனிஸ்ட் ஷேப் ஆகிறாங்க இல்லையா. எல்லாருமே ஃபைனலி குட் பீப்புள் தான். சிச்சுவேஷன்ஸ் தான் வந்துட்டு ஒரு பாயிண்டில் வந்துட்டு அவங்கள இந்த மாதிரி தவறுகள் செய்கிறதுக்கு தூண்டுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வி கேனாட் ஜஸ்டிஃபை எனி கிரைம்ஸ். வந்து அதுக்காக ஒரு ஆன்டகனிஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பட் த்ரூ ஹிஸ் ஆக்ஷன்ஸ் we can see the hidden cracks in the society. At least அதை நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். ஸோ தட் another antagonist இந்த மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு we can take that responsibility. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நான் வந்து இந்த படத்தோட கன்க்ளூஷன் வந்துட்டு சொல்லதுக்கு அந்த இன்சிடென்ட் தான் வந்துட்டு அந்த படத்தோட கன்க்ளூஷன்ல இருக்கும் சார். அது ஏன்னா அது ஒபியஸ்லி வந்துட்டு இருக்கு. நம்ம எனக்கு மட்டும் இல்லை, இது வந்து இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணி இருக்கிற வந்து நத்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் டாபிக்கே கிடையாது. நம்ம சொசைட்டில நடக்கிற ஒரு விஷயம், அது ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட் இருக்கிறனால தான் அந்த பிரச்சனை என்னங்கிறத நான் உங்களுக்கு கன்வே பண்ண முடியல, சாரி. பட் அந்த சொசைட்டில இருக்கிற அந்த பிரச்சனை வந்துட்டு எப்படி ஒரு ஆளுக்கு இப்படி எல்லாம் வந்துட்டு செய்ய முடியுங்கிறது தூண்டுதலா இருக்கு. அப்போ அது எப்படி நம்மளால செய்ய முடியுமா, இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு விதத்துல அது சரி செய்யலாமா ஃபியூச்சர்ல அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பிளே அங்க வச்சிருப்பேன். அதுதான் சார். ஒன் செகண்ட் சார், ஒன் மோர் கொஸ்டின் ஒரு பேலன்ஸ் இருக்கு, நான் சொல்லிட்டு வந்துடும். கருதரிப்பு மையங்கள் வந்து ஒன்னு ஆரம்பிச்சாங்கன்னா 9 கிளை வருது. கருதரிப்பு மையம் ஒன்னு ஆரம்பிச்சா 9 கிளைகள் மேல வருது. இங்க நிறைய கிரைம் நடக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? அதுவும் சொல்லுங்க சார். ஆக்சுவலி இப்போ என்னோட ஃபோக்கஸ் வந்து இப்போ நான் வாசிச்சிருக்கேன். லைக் இப்போ நீங்க சொல்ற மாதிரி தான் இப்போ ஐவிஎஃப்லேயே வந்துட்டு பிஸ்னஸாக வந்துட்டு நிறைய கிரைம் நடக்குது. பிஸ்னஸுக்காகவே வந்துட்டு நிறைய விஷயங்கள் நார்மலாக போக வேண்டிய சிலது கூட அவங்க ஐவிஎஃப்ல வந்துட்டு பண்ணுறாங்கன்னெல்லாம் நான் வாசிச்சிருக்கேன். அவங்கள மாதிரி நான் ஆர்டிகல்ஸ் வாசிச்சிருக்கேன். ஆனால் நம்மளோட சப்ஜெக்ட் அது ரிலேட்டடாகவே கிடையாது. ஸோ அந்த ஃபோக்கஸே நம்ம எடுத்ததில்லை. இது ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ்னால அவர் வந்து எப்படி அந்த கிரைமை வந்துட்டு உள்ள பண்றாருங்கிறது தான் அதில் ஒரு பாயிண்ட். அதான் சார், மற்ற அந்த விஷயங்கள் எதுவுமே பாயிண்ட்ல வந்திருக்காது. செகண்ட் ஒன் சார், நீங்க கேட்ட மாதிரி நான் இதுக்கு வந்து தமிழ் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றேன், நான் வந்து என்னோட வைஃப் வந்து தமிழ் தான். ஓகே, ஸோ அப்பவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் எனக்கு தமிழ் பிடிக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க கிட்ட நான் தமிழ்ல தான் பேசுறேன். தமிழ்ல பயம் அன்புல இருக்கிற பயமா நினைச்சுக்கோங்க. ஸோ அதனாலதான் எனக்கு தமிழ் இவ்வளவு ஸ்மூத்தா பேச முடியுது. அண்ட் இப்போ 15 இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. ஸோ ஆப்வியஸ்லி வீட்டில் தமிழ் தான் பேசுறேன். அப்போ தமிழ் எழுத கத்துக்கிட்டேன். அது வந்து என்னோட ஆர்ட் ஃபார்ம்லையும் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால எனக்கு ஈஸியாக வந்துட்டு தமிழ் வந்து எழுத முடியும். ஆனால் டைப்பிங் வந்துட்டு இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் டங்கிலீஷ் நம்ம டைப் பண்ணும்போது அது தமிழில் வரும். ஆனால் ரெஃபரன்சஸ் வந்து நான் நிறைய யூடியூப் டயலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் எழுதும் போது எனக்கு வேர்ட்ஸ் கிடைக்கிறதுக்காக நான் நிறைய யூடியூப் தமிழ் வீடியோஸ் எல்லாமே நிறைய பார்ப்பேன். ஸோ அப்போ அது கேட்க நமக்கு ஒரு வேர்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவை நான் பயன்படுத்திக்கிட்டேன் நல்ல முறையில். பெருப்பெருப்பாக உள்ள சைடு எஃபெக்டை பற்றி சொல்ற கதையா அல்லது கருத்தரிப்பு திருட்டு ஹாஸ்பிட்டல் அதை பற்றி சொல்றேன்? இது ரெண்டுமே கிடையாது சார். ஆக்சுவலி அதுல வருது இல்ல, அதாவது ஐவிஎஃப்ல வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஆமா சொல்றாங்க. அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அவங்க நல்ல முறையா செயல்பட்டு இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. அது ஒரு இண்டிவிஜுவலால நடந்த ஒரு விஷயம், அதுதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நீங்க சொன்னது மாதிரி ஃபால்ட் நடக்குது. அது ஆனா ஹாஸ்பிட்டல் பண்ணல, அங்க ஒரு இண்டிவிஜுவல் தான் உள்ள வந்து பண்ணியிருக்காங்க. அதுதான் டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் நம்ம காமிச்சிருப்போம். ஸோ எனக்கு எந்த ஒரு விதத்துலையும் டாக்டர்ஸ் அவங்கள ஹர்ட் ஆகிடக்கூடாங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் ஹீரோயினையும் வந்துட்டு டாக்டராக வச்சிருப்பேன். அண்ட் அந்த டாக்டர் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ தட் எனக்கு ஒரு விதத்தில் நான் டாக்டர்ஸை வந்துட்டு ஃபேவராக சப்போர்ட்டாக நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும் இல்லையா. ஏன்னா இந்த யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணதுக்கு எடுக்கல, அது இருக்காது சார், கண்டிப்பாக இருக்காது. பிகாஸ் அந்த டெக்னிக்கல் திங்ஸ் நம்ம சொல்லும்போது
ஒபியஸ்லி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு ஆன்டகனிஸ்ட் வந்தாச்சுன்னா எவ்வளோ சேஃபான ஒரு பிளேஸையும் வந்துட்டு அது ராங்காக அவனால மாற்ற முடியும். தட் இஸ் வி கால் தம் as ஆன்டகனிஸ்ட் இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து அவர் அந்த இடத்துல வந்து பண்ணும்போது ஒபியஸ்லி அங்கே ஒரு ஹீரோ உருவாவார். ஸோ அது நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்த சரி செய்யறாரு. அதுதான் குழந்தைங்கள பிறக்கிறதுல மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ பிறக்கிற போற குழந்தைங்களே மாற்றங்கள்னாக்க வேற மாதிரி ஏலியன் மாதிரி அந்த மாதிரி ஆக்சுவலி ஒரு தாட் நல்லா இருக்கு. நான் கூட அடுத்த கதைக்கு எழுதலாம் எடுக்கிறேன். ஆக்சுவலி வந்து அது ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் தான் சார். எனக்கு என்ன, நான் வந்து இதை சொல்லிட்டா நான் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீஸ்ட் வச்சிருக்கேன். அவங்க வந்து இப்போ 2 hours ஏன்னா ஒரு படம் வந்து செலவு பண்ணி அவங்க தியேட்டர்ல வந்து பார்க்கறதே எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ரெஸ்பெக்ட். இல்லைன்னா அது எங்களுக்கு லைஃப். அப்போ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் வந்து படம் கதை எழுதுறதுல இருந்து அதை டெலிவர் பண்றது வரைக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்து ஓகே கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒரு போர் அடிக்க கூடாது, இல்லைன்னா அவங்க கொஞ்சம் கூட அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்ல இருந்து மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஒன் பை ஒன் டில் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதனால எனக்கு சில விஷயங்கள் அது என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். இப்போ தேர்ட் வந்துட்டு நீங்க படம் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா நானே உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிடுறேன். சார் கதாநாயகனுக்கு ரொம்ப ஹாப்பி, ஒரு நல்ல ஹீரோயின் போட்டா அழகான ஹீரோயின் 2 போட்டுக்கிறீங்க, அவர் ரொம்ப ஹாப்பி. ஆனா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது 2 பேர் ஹேண்டில் பண்றதுக்கு, 2 ஹீரோயின்? அதாவது அதாவது கஷ்டம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோவுக்கே கஷ்டம் தான். ஹீரோவுக்கும் வந்து லவ் போர்ஷன் கொடுக்கல. இல்ல அவர் வந்து சொல்லியிருப்பாரு, ஆனா அவருக்குள்ள இருக்க சங்கடம் இருந்தா தெரியும். ஏன்னா படத்துல வந்துட்டு ஆக்சுவலி ரொமான்ஸ் போர்ஷன் பெருசா இல்லை சார். ஏன்னா இப்போ ஏன்னா நிறைய இடத்துல எல்லாரும் அப்படி நினைக்கிறேன், ஹீரோயின்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஓகே ஹீரோக்கு பேரா இருப்பாங்க, ஸோ அதுதான் ஒரு அவங்க பண்ற கேரக்டர் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் இந்த படத்துல வந்துட்டு ஒவ்வொருத்தருமே ப்ரொஃபஷன் பேஸ்ட் தான் வந்துட்டு, கரியர் பேஸ்ட் தான் வந்துட்டு அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியா வந்துட்டு ஸ்கில்ல ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ கௌரி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு லவ் போர்ஷன் பார்த்தாச்சும் ரொம்ப கம்மி தான், அதுவே ஹாஃப் ஓப்பன் சீன் தான். பிகாஸ் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடையாது நமக்கு. ஸோ அவங்க வந்துட்டு மெடிக்கலி ஒரு கரியர் ஓரியன்டா எவ்வளோ டெடிகேட்டடா இருக்காங்க, அதை பத்தியான விஷயங்கள் தான் நிறைய இருக்கும். அண்ட் சேம் திங் அஞ்சு குரியனுக்குமே பார்த்தாச்சுன்னா ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன்லயே அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு விஷயமா ஃபைண்ட் அவுட் பண்றாங்க, சீரியஸாவே தான் இருப்பாங்க. ஸோ இதுல ஒரு லவ் பிளாட்டுங்கிறது ரொம்ப சின்னதா, அதுவே சிலவங்க வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கும் இல்லையா, ஆப்ஷன்ஸ் இருக்கும், இல்லைன்னா டேஸ்ட் இருக்கும். அவங்களையும் கொஞ்சம் நம்ம கன்வின்ஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் வச்சேனே தவிர கதைக்கு ரொம்ப கம்மியாக தான் நம்ம வச்சோம். எஸ் சார். நான் என்ன சார் சொல்றது? இல்லை நான் ஹாப்பின்னு சொன்னது வேற இல்லை. அவர் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இன்னைக்கு ஹீரோயின்னாலே படத்தில் வந்துட்டு அவங்க ஹீரோக்கு பேரண்ட்னு அது அது சொசைட்டிலையும் அது அவங்களோட ரோல் கிடையாது. they have much more than just a partner. ஸோ அதனால் அவங்க கரியர் ஓரியன்டாகவும் இந்த படத்தில் வந்துட்டு சார் எழுதியிருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் அந்த விதத்தில் தான் சொன்னேன். அண்ட் 2 பேரும் எனக்கு அக்கா மாதிரி. ஸோ பார்த்துக்கலாம் அக்கா மாதிரி சொல்லிட்டீங்க, எங்கன்னு பார்த்துக்கலாம். சார் அக்கா மாதிரி சொல்லிட்டீங்க சார். என்ன அவங்க ஹீரோயின்னா அப்படி ஃபுல்லாலாம் வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சொன்னாரு. ஆனா படத்துல பாத்தீங்கன்னா அந்த பாட்டு ஒரு பாட்டு பாதிக்கே முடிச்சிட்டீங்க. நான் தூக்கிலாம் சுத்துறீங்க, என்ன வெயிட் இருந்தாங்க? வெயிட் கம்மியாக தான் சார் இருந்தாங்க. நான் நிறைய வெயிட் லிஃப்ட் பண்றேன் சார், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியல? எனக்கு தெரியும். நானே கண்டென்ட் எடுத்து கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சார் டைரக்டர் சார் பாலா மைக் வரும், இது இப்பதானே வந்திருக்கிறேன். சார் டைரக்டர் சார் ஒரு கொஸ்டின் சார். ஒவ்வொரு சிங்கிள் பர்சனாலிட்டிக்கும் ஒவ்வொரு பர்சனுக்கும் மற்ற எல்லாரும் அதர்ஸ் தான். நீங்க அதை மீன் பண்றீங்களா? இல்ல இந்த ட்ரெய்லர்ல பார்த்தேன் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் மூலமா குழந்தைங்க இதை குறையா பிறக்குது, அவங்களதான் அதர்ஸ் சொல்றீங்களா? அதுதான் சார் சஸ்பென்ஸ்.
அதான் கான்செப்ட் சஸ்பென்ஸ். ஆமாம் சார். ஏன்னா நான் அந்த சஸ்பென்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அழகாக நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அது எடுக்கிற உங்களுக்குமே அதோட ஒரு சுவாரஸ்யம் நல்லா இருக்கும் இல்லையா, அதோட டேஸ்ட் நல்லா ஃபீல் ஆகணுங்கிறதுக்காக அது நீங்கள் சீன் பை சீனாக பார்க்கும்போது அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால நான் அது ஸ்பாய்லராக வர விருப்பப்படல தான் சார். சார் ஜிப்ரான் சார் திடீர்னு ஜிப்ரான் இப்போ கூட நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. அது ஜிப்ரான் இருக்கு, திடீர்னு அப்படியே ஜிப்ரான் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு கொஞ்ச நாள் தெரியாத மாதிரி இருக்குது, என்ன காரணம்? இல்லை சார், ஆக்சுவலி நான் மெயினாக ஃபஸ்ட்டு கிராண்ட் பிக்சர்ஸ் நான் சொன்னதுக்கு என்னென்னா அந்த படம் ஆரம்பித்து கரெக்டாக முடிக்கிற அதுக்கே ஒரு பெரிய ஒரு திறமை வேணும். பட் கிராண்ட் பிக்சர்ஸ் அந்த பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறையா படங்கள் ஆக்சுவலி முடிஞ்சுமே ரிலீஸில் மாட்டிகிட்டு இருக்கு. ஸோ பட் ஐ திங்க் இப்போ கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிச்சு சார் ஒன்று. My question is to the director. Sir, அந்த கொஸ்டினை விடுறதா இல்லைன்னு நீங்க, நான் எனக்கு வயசு கம்மிங்கிறதுனால சொன்னேன். எது ஆமா அஞ்சு அது என்ன, ஐ திங்க் நாங்கள் எல்லாருமே நான் அப்படி தம்பி அக்கா அப்படி நான் பார்க்கறது இல்லை. பிகாஸ் அந்த ஒரு கேரக்டரில் போகும்போது அப்படி ஐ டோன்ட் நோ, லைக் நம்ம அந்த ஒரு ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறோம். அதில் ஹீ இஸ் வெரி யங். அதுதான் சொன்னேன், எனக்கே நம்பலை இவர் 22 years தான் சொல்லும்போது என்னது அந்த ஒரு மெச்சூரிட்டி காட்டினாரு. ஸோ ஐ திங்க் ஒர்க் பண்ணும்போது அப்படி இல்லை, எல்லாருமே அப்படிதான் இருந்தது. நான் அவரை தம்பியும் பார்க்கல, அவரே என்ன அக்கால பார்க்கல. இப்போ நீங்க எல்லாம் ரவுண்ட் அடிச்சு அவரை டார்கெட் பண்ணிட்டீங்களா, அவர் சேஃபா இருக்கு அது சொன்னாரு. பட் டெஃபினெட்லி இஃப் யூ சி அஞ்சுக்கும் ஒரு ட்ராக் இருக்கும், எனக்கும் லைக் அந்த கரியர் ஓரியன்டட்ல கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. இந்த பாட்டில் அஃப்கோர்ஸ் ஒரு ரொமான்டிக் ட்ராக் இருந்தால் படத்துக்கு ஒரு ப்ரீதராக இருக்கும்னு சொல்லிட்டு ஜிப்ரான் சார் மியூசிக்கில் ஒரு இட்ஸ் ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட் க்ரைம் த்ரில்லரில் இருக்கும்போது ரொம்ப அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காமல் அந்த ஒரு ரொமான்ஸும் இருக்குது பிட்வீன் மீ அண்ட் த ஹீரோ. ஸோ அதை காமிக்கிறதுக்காக ஒரு சாங் வச்சுருக்கோம், அவ்வளோதான். My question is to the director. Sir, obviously இந்த படம் theme வந்து central theme is on medical mafia இல்லையா? மாஃபியா இல்லை சார், மாஃபியா இல்லை. இட்ஸ் an individual thing. Certain things which are happening not in a right way at hospitals. Yeah. Fertility clinics. ஆக at the start of your speech நீங்க சொன்னீங்க I don't want to hurt anybody in the doctors fraternity. See, if you are taking a theme, அதை வந்து நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணிருக்கீங்க obviously. இவ்வளவு மெனக்கெடல் பண்ணி போட்டு தமிழ்லயும் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது why play it safe? யாரையும் ஹர்ட் பண்ண கூடாதுங்க. ஒரு டீம் எடுத்து ஒரு பர்టిక్యులர் ப்ரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் இருக்கும்போது let's go to the depth of things இல்லையா? why do you claim that you wanted to play it safe? Because அது வந்து நான் ஸ்கிரிப்ட்லேயே அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னென்ன சார், இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் டார்கெட் பண்ணணும்னா மேபி அந்த ஹாஸ்பிட்டலோட ஆனர்ஸ் இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அந்த தவறு செஞ்சு we can tell that mafia or something related with the hospital scam. இப்போ நல்ல குட்வில் இருக்கிற நிறைய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாஃப் வந்துட்டு ஒரு தவறு செஞ்சா நம்ம அந்த ஆர்கனைசேஷனை குறை சொல்ல முடியாது இல்லையா. இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேர் அவங்க அவேரா இல்லாமல் அங்கே ஒரு தவறு நடக்கும்போது அவங்களால செய்ய முடிஞ்ச மினிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா அந்த தவறு யார் செஞ்சாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள போலீஸ்ல படிக்கணும் இல்லையா. ஸோ அப்படி அவங்க செஞ்சுட்டு நம்ம எந்த விதத்துலையும் அவங்கள நம்ம தவறு சொல்ல முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் அன் இண்டிவிஜுவல் மேட்டர். அப்போ அதுதான் அந்த படத்துலையும் இருக்கும். எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுமே இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணலை. அவங்கள பைபாஸ் பண்ணி ஒருத்தர் அங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது ஒப்வியஸ்லி அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டர் இல்லைன்னா ஒரு டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் அதை விட ஜாஸ்தியாக தேவைப்படுது. அதுதான் அவங்க இவங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஜிப்ரான் சார் நீங்க பார்க்கறதுக்கு மலையாள நடிகர் குஞ்சக்க போப்பன் மாதிரியும் ஜெயசூர்யா மாதிரி இருக்கீங்க. இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்கள் ஹீரோவா இல்லை கேரக்டரோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது வரைக்கும் யாருமே நடிக்க கேட்கலையா, இல்லை உங்களுக்கு நடிப்பில் விருப்பம் இல்லையா, இல்லை நடிக்க ஆசை இருக்கா? இல்லை சார், யாருமே ராட்சசனில் மட்டும்தான் ராம் மட்டும்தான் கேட்டார். அதுக்கப்புறம் யாரும் கேட்கல. பட் கேட்டாலும் நடிக்கிற ஐடியா இல்லை சார். கௌரிகிருஷ்ணன், நீங்கள் எவ்வளோ படம் தமிழ் மலையாளம் நடித்தாலும் 96 படத்தை அந்த ஜானு வந்து யாரும் ரிப்பீட் பண்ணவே முடியல. அந்த படத்தோட ரீச் இன்னும் இருக்கா? அதை ரிப்பீட் பண்ண மாதிரி படங்கள் பண்ண நினைக்கிறீங்களா? அந்த கேரக்டர் இவ்வளோ தூரம் நிற்கிறதுக்கு என்ன காரணம்? 96 ஒரு கல்ட் மூவி. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச ஒரு டைம்லெஸ் கிளாசிக்காக தான் இருக்கும். இப்போது நம்மளுக்கு
அன்பே சிவம் இல்லை அப்படி நம்ம யோசிக்கும்போது அந்த ஒரு ரொமான்டிக் ஜானரில் 96 will always be there. ஸோ அதோட லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் தான் எனக்கு கிடைக்கிது. ஐ எம் வெரி பிளெஸ்ட் ஃபார் தேட். பட் ஆஸ் அ என்ன சொல்கிறது, பர்சனலி எனக்கு இன்னும் கொஞ்சம் வெர்சடைல் ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பை டூயிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோல்ஸ். இப்போது அதர்ஸில் கூட இன் மை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டூயிங் பிளேயிங் அ கேரக்டர் அஸ் அ டாக்டர். ஸோ அதுக்காக என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் என்னோட சைட்லேருந்து நான் பண்ணியிருக்கேன் ப்ரெப்ரேஷன் வைஸ். ஸோ ஐ திங்க் வித் டைம் இந்த மாதிரி 96 மாதிரி ஒரு படம் எப்போவுமே வந்தால் அதோட என்ன ஹவு ஸ்பெஷல் இட் இஸ் வில் கம் டவுன். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். இது ஐ எம் ஆல்ரெடி வெரி பிளெஸ்ட். அப்போது நான் சொல்கிற மாதிரி ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. ஸோ ஐ வில் அடுத்தது என்ன, அது என்னோட ஒர்க்கில் ஐ எம் லெட்டிங் மை ஒர்க் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். ஸோ அரவிந்த் சார், அரவிந்த் ஒரு கொஸ்டின். இல்லை, எனக்குமே நான் ஒரு நியூ கமர் தானா இப்போவும் நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு அந்த ஒரு தாட்டே போகாது. as long as talent is there, அந்த மாதிரி இட்ஸ் ஆல் அபவுட் டைமிங். ஸோ இதுதான் இவரோட டைமிங். எனக்கு பண்ண முடிஞ்சது இஸ் டு சப்போர்ட் நியூ டேலண்ட்ஸ். என்னோட கரியரில் அப்படி கொஞ்சம் பேர் இருந்ததுனால நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் கண்டினியூ டு சப்போர்ட். எனக்கு டெபியூ டைரக்டர்ஸ்னு கூட 96 கூட டெபியூ டைரக்டர் தான். ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அடியே இதுக்கு முன்னாடி நான் பண்ணுறதெல்லாம் புது ப்ரொடியூசர்ஸையும் நான் நம்பி போகிறேன். ஸோ ஐ வில் கண்டினியூ டு டூ தட். அரவிந்த், ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பத்திரிகையாளராக இருந்தீங்க, அதுக்கப்புறம் டேரக்டராக இருந்தீங்க. இப்போ இதில் இறங்க என்ன காரணம்? இல்லை டேரக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்காம ஆயிடுச்சு, பணம் சம்பாதிக்கிறாங்க, இதில் போய் இறங்கிட்டீங்களா? சரி, அப்படி இல்லை. இப்போது ஒரு படம் பண்ண கம்பெனி வந்து நம்ம அனுபவத்தை வந்து அவங்க கூட பகிர்ந்துக்க சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு எல்லாருமே படம் எடுத்துட முடியும், ஒரு 50 லட்ச ரூபாய் கூட படம் எடுத்துட முடியும். ஆனால் அந்த படத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கறது வந்து எவ்வளோ பெரிய கம்பெனி இருந்தாலும் இன்றைக்கி ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கிராண்ட் பிக்சர்ஸும் சரி, அப்சவுனும் சரி, அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு படம். ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க. ஸோ நானும் அவைலபிளாக இருந்ததுனால இந்த டைமில் ஒரு 3 months தானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து சேர்க்குற வேலையை பார்த்துட்ருக்கேன். ஸோ கூடிய விரைவில் வந்து அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும். இயக்குனருக்கு ஒரு கேள்வி டிரெக்டருக்கு. சார், இது வந்து மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லி சொன்னீங்க. இஸ் இட் கோயிங் டு பி an awareness film or it's a commercial valued crime thriller? Obviously ரெண்டும் மிக்ஸ் தான். ஏன்னா ஒன்லி அவேர்னஸ் ஃபிலிம்னா பீப்புள் மேபி அதை என்டர்டெயின் ஆக மாட்டாங்க இல்லையா. ஸோ கொஞ்சம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அது வந்து ஜஸ்டிஃபைங்காக அந்த ஒரு நம்பரை மாதிரி நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது தான் அது ஒரு சினிமேட்டிக்காக பீப்புள் அது ஸ்டோரிக்குள்ளே வருவாங்க. பட் ஆனால் ஆப்வியஸ்லி அட் த எண்ட் ஏதோ நம்ம வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக ஒரு விஷயம் வந்து பதிவுபடுத்தும்போது அது இந்த கதைக்கு கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு ஃபீல் ஆகும்போது தான் அந்த கதையை வந்துட்டு பேசப்படுது இல்லையா. ஸோ அப்படி ஒன்று வரணுங்கிறதுக்காக நான் ஒரு முயற்சி எடுத்திருப்பேன். உங்களோட முயற்சி வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இது வந்து ஒரு அவேர்னஸும் இருக்குது, கண்டிப்பா இட் இஸ் நெசசரி. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்றதுன்னா ஒன்னு வந்து எஸ்டாப்லிஷ்ட் ஹீரோ இல்ல எஸ்டாப்லிஷ்ட் டைரக்டர்ஸ் பண்ணாங்கன்னா இட் வில் ரீச் ஆர் எல்ஸ் இட் நீட்ஸ் a promotion in the sense where celebrities, பெரிய celebrities இல்ல டாக்டர்ஸோ இல்ல லீகல் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ யாரும் they need to promote such films which should reach the proper audience. அதுக்கான முயற்சி. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி எடுக்கிறீங்க, இது போய் சேர்ந்தா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கிடைக்கணும் எல்லாமே. அப்படி இருக்கும்போது அதுக்கான இனிஷியேட்டிவ் என்ன எடுத்துக்கலாம்? இல்லை, அதில் ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் நான் ஃபஸ்ட்டு இது ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்கள் கேட்டதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாரும் இங்கே என்ன என்கிட்ட எல்லாரும் இருக்கிறதே எனக்கு பெரிய ஸ்ட்ரென்த் தான். ஏன்னா இது ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு நீ உங்கள் வழியாக இது வெளியில் போகுங்கிற ஒரு ட்ரஸ்ட் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ நான் ஒரு டெபியூட் டைரக்டர், ஒரு டெபியூட் ஹீரோ. ஸோ இப்போ நாங்கள் வந்து கண்டென்ட்டை நம்பி ஒரு விஷயம் வந்து எடுக்கும்போது அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ்டான டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே எங்களுக்கு கை கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக அந்த அவுட்புட் வந்துட்டு நல்லா வரணுங்கிறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் எ டைரக்டராக நம்ம ஒன்று பண்ணி ஃபைனல் அவுட் எடுத்து அதை அடுத்தது மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்துட்டு சப்போர்ட்டாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன இந்த என்னோட அந்த இன்டென்ஷன் நடந்துடும் அப்படிங்கிறது ஒரு ட்ரஸ்ட்.
ஸோ அதனால எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நான் ஹீரோ ஏன் நான் வந்து இந்த இடத்துல ஏன் அதை நான் யோசிக்கல அப்படின்னா, இப்போ ஹீரோ இப்போ ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னா இப்படிதான் நம்ம ஒரு கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது நாளைக்கு சொல்லிட்டா நான் ஸ்கிரிப்ட்ல எப்படி அதுக்கு ஒரு சேஞ்சஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவைப்படுமோ அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஃபியர் இருந்தது. பிகாஸ் இங்கே நம்ம கேட்டிருக்கோம்ல, இப்போ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா சொல்லும்போது மேபி பீப்புள் வந்துட்டு ஈஸியாக அக்செப்ட் பண்ணுவாங்க. ப்ரூவ் பண்ணுறது வரைக்கும் மேபி நம்மளோட வேர்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குன்னா நமக்கு தெரியாது. ஹியூமன் சைக்காலஜி அப்படிதான். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, இந்த ஸ்கிரிப்டை நம்பி வர்றவங்க இதில் இப்போ ஒரு கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நம்ம ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம், இது வந்து ஒரு நியூ ஹீரோவாக பண்ணும்போது அந்த கேரக்டராக வந்துட்டு பீப்புளுக்கு ஜஸ்டிஃபை ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதே வந்து ஒரு பெரிய ஹீரோ பண்ணும்போது மேபி ஒப்வியஸ்லி வந்துட்டு இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு கூட நாளைக்கு சொல்லலாம். ஸோ கதைக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த கேரக்டரே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நியூ ஹீரோவாக கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் என்னோட விஷ், நான் அப்படி நினைச்சதுக்கு யூனிவர்ஸ் எனக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு அதுவே ஒன்று தேர்ந்தெடுத்திருக்குன்னா அது கரெக்டாக இவரும் வந்து அமைஞ்சார் எனக்கு. தேங்க்யூ.